தமிழ்நாட்டில் தாமரை மலர வாய்ப்பில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பவே கச்சத்தீவு விவகாரம் பற்றி பாஜகவினர் பேசி வருவதாகவும் CNN நியூஸ் 18க்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்கும் நிலையில் அரசியல் களத்தின் விறுவிறுப்பும் வெகுவாக அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில் CNN நியூஸ் 18 உதவி ஆசிரியர் பூர்ணிமாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த பிரத்யேக நேர்காணலில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது என்பதால் இந்த மண்ணில் தாமரை மலர வாய்ப்பில்லை என உறுதிபட கூறினார். ஆரம்பத்தில் சொன்னாரு, இந்த வார்த்தையை வாயிலும் வரல. அவருக்கே அச்சம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 1-2 சீட்டாவது வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது. நிச்சயமாக உறுதியாக இல்லை. அதில் தோல்வி அதிகம் வந்ததுனால தான் அவங்க திருப்பி தமிழ்நாடு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இங்கே கால் பதிக்கணும்னு அது நடக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப பாஜக தலைவர்கள் முயற்சி செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது குறித்து விளக்கமாக அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் அவங்க 10 வருஷம் ஆட்சி, மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சி 10 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்ததுன்னா அவங்களே அதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு செஞ்சிருக்கணுமா? அது செய்யாம வேண்டும் என்று திசை திருப்புவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு செய்கிறார். அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளானவர்களை கட்சியில் இணைத்து அவர்களை தூயவர்களாக மாற்றும் வாஷிங் மெஷின் தான் பாரதிய ஜனதா கட்சி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டு பத்திரத்தில் மூலமா கொள்ளடிச்சது, அதுக்கப்புறம் பிஎம் கேர்ஸ்ன்னு போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணது, இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னே இல்லை. அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டமிட்டு செய்கிறாரு. இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டா யார் மேலே குற்றம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கரைப்படியாதவங்க, கரப்ஷன் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இன்னைக்கு பிஜேபி இருக்கு, மேட் இன் பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. மக்களவைத் தேர்தலில் நேரடியாக வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தால் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ உடன் கூட்டணி அமைத்திருக்கிறது பாரதிய ஜனதா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கோம். அவங்க என்ன கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னா இடி, ஐடி, சிபிஐ இப்படி கூட்டணி அமைச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாரையும் மறுக்கிறது. யார் செல்வாக்கோட இருக்காங்களோ, யார் செல்வாக்கோட பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, யார் எழுத்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் அந்த இடியை, சிபிஐ, ஐடி இது போன்ற துறையை பயன்படுத்தி அவங்களை மிரட்டி அச்சுறுத்தி அவங்களை சிறையில் தள்ளுறது, பழிவாங்குறது, அச்சுறுத்தி மாற்றி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர், ஒருவேளை பாஜக மீண்டும் வென்றால் இந்தியாவில் தேர்தலே நடக்காது என்றும் தெரிவித்தார்.